பாரு, இனிமே யாரு என்ன சொன்னாலும் நீ தைரியமா இருக்கணும்னு நான் சொல்லிருக்கேன்ல. நீ தைரியமா இருக்கணும். இதெல்லாம் சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் பயந்துட்டா எப்படி? நீ உன் வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கிற, தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் இருக்கணும். நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ சமாளிக்க கத்துக்கோ. நீ சமாளிப்பேன்னு அம்மா ஸ்தானத்துல நான் உன்னை நம்புறேன். என்னோட நம்பிக்கைய நீதான் காப்பாத்தணும். இந்த பால் சொம்புல இருந்துதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய முடிவாகுது. இன்னைக்கு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் காட்டுற அன்புதான் கடைசி வரைக்கும் அவங்க கையவே புடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமாகுது. நீயும் சக்தியும் இந்த நேரத்துல இருந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும். அவன் உள்ளதான் இருக்கான். எது நடந்தாலும் அனுசரிச்சு போ. உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு புரியுது ஸ்ருதி. எது நடந்தாலும் சரி, நம்பிக்கைய மட்டும் விட்டுறாத. ஒருவேளை உள்ள போனா உனக்கு ஆறுதல் கூட தேவைப்படலாம். முடிஞ்ச வரைக்கும் நீயாவே சமாளிக்க ட்ரை பண்ணு. நான் உங்க வீட்டுக்கு வரும்போது என்ன நடந்துச்சு? இப்ப நீ இருக்கிற மாதிரி தானே நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் நீயே என்ன புரிஞ்சுக்கலையா? அந்த மாதிரிதான் சக்தியும். இந்த வீட்ல எல்லாருமே உன்னை புரிஞ்சுப்பாங்க. உனக்காகவாது இங்க நான் இருக்கேன். ஆனா அன்னைக்கு எனக்குன்னு யாருமே இல்லை. யாரும் இல்லாததுனாலதான் நானே தனியா போராடினேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். முதலையே பயந்து யாராவது ஏதாவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு உன் மனசுல வந்துச்சு, அது நாம வாழ்ற வாழ்க்கை முழுசும் அதையே தேட ஆரம்பிச்சிடும். அதுக்காக நான் உன்னை அப்படியே விட்டுருவேன்லாம் நினைச்சுக்காத. நீ சொல்லாமலேயே உனக்கு என்ன வேணுங்கிறத நானே செய்வேன். சரியா? சரிங்க அண்ணி. தைரியமா போ. போ. சக்தி எங்க ஆளை காணோம்? ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பானோ? சக்தி, சக்தி, சக்தி.